Hello my dear children, this is class 12 commerce chapter 9 ஓட very short answer questions பார்க்கலாம். chapter 9ல very short answer question number 1, what is human resource management னு கேட்டிருக்கு. human resourceனா என்ன, அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸை தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கு, வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் ஒர்க்கர்ஸை எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறதை தான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த 9.04ல் the branch of management that deals with managing human resource is known as human resource management. அதாவது மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பிரான்ச். இது எதில் டீல் பண்ணுது, இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறது. இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இது எழுதுங்க. இட் இஸ் கன்சர்ன்டு வித், இங்கே இட் இஸ் கன்சர்ன்டு வித் ஹையரிங். ஹையரிங்னா என்ன, பீப்புளை செலக்ட் பண்ணுறது, ஒர்க்கர்ஸை செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, அந்த பீப்புளை மெயின்டைன் பண்ணுறது. இதை தான் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் கன்சர்ன்டு வித், இட் இஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இட் இஸ் கன்சர்ன்டு வித் ஹையரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். இது வரைக்கும் போதும். வெரி ஷார்ட் ஆன்சர்னால் ஒரு 2 சென்டென்சஸாவது எழுதுங்க. இட் ஃபோக்கஸஸ் ஆன் பீப்புள் இன் அன் ஆர்கனைசேஷன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எதில் ஃபோக்கஸ் பண்ணுது, அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளை, அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை. இதுதான் ஆன்சர். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா அ பிரான்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் that deals with managing human resource. Managing human resource தான் human resource management. It is concerned with 3 பார்த்தோம், hiring, motivating and maintaining people in an organization. It focuses on people in an organization. அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள், ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை சார்ந்தது. அடுத்தது செகண்ட் கொஷின், ஸ்டேட் 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஹெச்ஆர்எம்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய 2 ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்கு. இது 9.05ல் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் 11 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஷின் தான். ஸோ நீங்கள் 2 பாயிண்ட் எழுதினா போதும். தி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல் இஸ் மேட் பாசிபிள் through best utilization of human resource in an organization. எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் கோல்ஸ் இருக்கும். கோல்னால் என்ன, அப்ஜெக்டிவ். இதை இப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கோல்ஸை, அந்த அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறது எதன் மூலமாக அச்சீவ் பண்ண முடியும், அங்கே உள்ள ஹியூமன் ரிசோர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதன் மூலமாக தான் நம்ம ஆர்கனைசேஷனல் கோலை அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோல் என்ன, இப்போ இந்த பென் இருக்குது, இந்த பென்னு ஒரு மாதத்துக்கு 1000 பென்னு ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த பென் அப்படி இருக்குன்னா அது ஆர்கனைசேஷனுடைய கோல். இந்த ஆர்கனைசேஷனல் கோலை எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா அங்கே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸை நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதன் மூலமாக. அடுத்தது, இட் இஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். As long as there is human resource, the activities relating to managing human resource exist. இது ஒரு செகண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். தட் இஸ் இட் இஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கும் வரைக்கும் அந்த மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் அது இருக்கும் தான். ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்க வரைக்கும் ஹியூமன் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறதும் இருக்கும் தான். அதனால இது கண்டினியூவஸ் ப்ராசஸ். எந்த ஆர்கனைசேஷன்லேயும் ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கள மேனேஜ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தான் கண்டினியூவஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஆஸ் லாங் அஸ் தேர் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ், அதோடு நிறுத்திக்கோங்க, இங்கே இதெல்லாம் விட்டுடுங்க. ஆஸ் லாங் அஸ் தேர் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ், தி activities relating to managing human resource exist. As long as, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கும் வரை தி ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு மேனேஜிங் ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிஸ்ட் இருக்கும் தான். அடுத்தது 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்
நம்ம கொஸ்டினை நல்லா படித்து பார்க்கணும். இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ், இது ஃபீச்சர்ஸ்னாலும் கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலும் ஒன்று தான். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வேறு, ஹியூமன் ரிசோர்ஸ் வேறு. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் 2 மார்க்கில் இருக்குது, 3 மார்க்கில் இருக்குது, 5 மார்க்கில் இருக்குது. ஸோ ஒரு 7 or 8 பாயிண்ட்ஸ் படித்து வச்சிட்டிங்கன்னா லாங் ஆன்சர் இருக்குது, அதுலேயும் படிச்சிட்டிங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் 2 மார்க்குக்குன்னா 2 தான் கேட்பாங்க, 3க்கு 3, 5னா 5 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு 7 or 8 படிங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தட் லிவ்ஸ். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன? ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ எதெல்லாம் ஃபேக்டர்? மென்னு வேணும், இந்த பெண்ணையே ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா மென் வேணும், மெட்டீரியல் ரா மெட்டீரியல் வேணும், மெஷினரி வேணும், ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். இதையெல்லாம் நம்ம ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இதில் மற்ற ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாம் நான் லிவிங். ஆனால் இந்த மென்னு மட்டும்தான் லிவ்ஸ், அதுக்கு மட்டும்தான் உயிர் இருக்குது. அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் மூவபிள். இதெல்லாம் மூவ் ஆகாது, தானாக மூவ் ஆகாது. மெஷினரி தானாக மூவ் ஆகாது, மெட்டீரியல் தானாக மூவ் ஆகாது. ஆனால் மென்னு வந்து தே ஆர் மூவபிள். ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் ஒர்க் அஸ் அ டீம். ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும்தான் ஒரு டீமாக வேலை செய்ய முடியும். இதெல்லாம் ஹியூமன் ரிசோர்ஸ்க்குன்னே உள்ள ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்த கொஷின், வாட் ஆர் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம்னு இருக்குது. மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ்னு புக்கில் இருக்குது. இந்த 9.07ல் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ்னு 4 ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மேனேஜரியல் ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ், மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இது 4 தான் மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர். தேங்க்யூ.